विनायकमूर्ति की जय। गोपिका जीवनस्मरणं गोविंद गोविंद। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। नमः पार्वतीपतये हर हर महादेव। सद्गुरुनाथ महाराज की जय। आंजनेयमूर्ति की जय। स्मृते सकलकल्याणभाजनं यत्र जायते पुरुषस्तमजं नित्यं व्रजामि शरणं हरिं। यः शिवो नामरूपाभ्यां या देवी सर्वमङ्गला तयोः संस्मरणात् पुंसां सर्वतो जयमङ्गलम्। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे। संसारसर्पदष्टं यः विष्णुरातममुमुचत् श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपात्तमहं वन्दे परमानन्दमाधवं। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं। त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाढ्यं वाक्पटुत्वञ्च हनुमत्स्मरणात् भवेत्। ओम श्री राधा रुक्मिणी सत्यभामा समेत श्री गोपालकृष्णाय परब्रह्मणे नमः। ओम सद्गुरुचरणारविन्दाभ्यां नमः। वाग्देव्यै नमः। ओम हनुमते नमः। श्रीहरये नमः। श्रियः पतिर्यज्ञपतिः प्रजापतिः धियां पतिर्लोकपतिर्धरापतिः। पतिः गतिश्च अन्धकवृष्टिसात्वतां प्रसीदतां मे भगवान् सतां गतिः। ஸ்ரீபதியான பரம கருணாமூர்த்தியான பகவானுடைய கல்யாண குணங்களை கேட்பதுதான் ஒரு மனிதனுடைய மோட்சத்துக்கு முக்கிய காரணமாக ஆகிறது. கர்ம மார்க்கத்தில் செல்பவனாக இருந்தாலும் சரி, ஞான மார்க்கத்தில் செல்பவனாக இருந்தாலும் சரி, முடிவில் பகவானுடைய நினைவு வரணும் அப்படிங்கிறது தான் விதி. ஏதாவான் சாங்கிய யோகாபியாம் ஸ்வதர்ம பரிநிஷ்டையா ஜென்மலாப பரப்பும்சாம் அந்தே நாராயண ஸ்மிருதிஹி அப்படின்னு இந்த ஜென்மாவடுத்தத்தினுடைய லாபம். சின்ன வயசுலேருந்து அப்பா அம்மா நமக்கு சத்சங்கத்தை பழக்கி கொடுத்து பகவானை தரிசனம் பண்ணி கோவிலுக்கு போய் புண்ணிய தீர்த்தங்களில் ஸ்நானம் பண்ணி சாதுக்களை தரிசனம் பண்ணி சத்சங்கங்களில் கலந்து கொண்டு பகவத்குண கதா சிரவணம் பண்ணி பகவன் நாம கீர்த்தனம் பண்ணி இன்னும் அநேக விதமான புண்ணிய காரியங்களை நாம் பண்ணுறவே இதனுடைய பிரயோஜனம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்திம காலம் இருக்கே, உயிர் போகிற சமயம், அந்த சமயத்தில் பகவானை நாம் நினைக்கணும். அந்த பகவானுடைய நினைவு நமக்கு வரணும் அப்படிங்கிறது தான். அது அபியாசத்தினாலையும் வரும், ஆசக்தியினாலையும் வரும். அபியாசத்தினால் வர்றது அப்படிங்கிறது முயற்சி, நாம் பயிற்சிகள் பண்ணுறது. யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரணா தியான சமாதி அப்படின்னு சொல்லக்கூடிய அஷ்டாங்க யோகங்களை அபியாசம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறது. ஒரு ரூமில் கதவை சாத்திக்கிறது, பகவானை தியானம் பண்ணுறது, பகவானுடைய ரூபத்தை ஹிருதயத்தில் கொண்டு நிறுத்தணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறது, பகவானுடைய ரூபத்தை மனசில் பார்க்கணும்னு நினைக்கிறதோ, பகவான் நாமாவை வாக்கில் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறதோ,
பகவானை நினைக்கணும் அப்படின்னு நினைப்பதோ இதுக்கெல்லாம் முயற்சின்னு பேர். இப்படி பண்ணினாலும் மனசானது அதை விட்டு விலகி போகிறது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அதில் நமக்கு பயிற்சியை தான் நாம் பண்ணுறோமே தவிர நமக்கு பிரியம் அப்படிங்கிறது ஏற்படலை. அந்த பகவான்கிட்ட நமக்கு பிரியம் ஏற்பட்டுடுத்துன்னா இந்த பயிற்சியை பண்ணாமல் பகவானுடைய நினைவு இழையோடு நமக்கு உலகத்தில் யார்கிட்டெல்லாம் நமக்கு பிரியமாக இருக்கோ அவர்களுடைய நினைவு நம்மளை அறியாமல் நமக்கு வரது. நாம் மறக்கணும் அப்படின்னு நினச்சாலும் மறக்க முடியல. அந்த நினைவானது நமக்கு வந்துட்டே இருக்கு. அப்போ நாம் பகவான்கிட்ட என்னத்தை சம்பாதிச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் பிரியத்தை தான் சம்பாதிச்சுக்கணும். அந்த பிரியத்தை சம்பாதிக்கிறதுக்கு காரணமாக என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் குணங்கள் தான் இருக்குது. பகவானுடைய குணங்கள் இருக்குது பாருங்க, அதுதான் காரணமாக இருக்குது. ஒருத்தட்ட நமக்கு பிரியம் வரத்துக்கும் ஒருத்தட்ட நமக்கு துவேஷம் வரத்துக்கும் என்ன காரணமாக இருக்குது? குணம்தான் காரணமாக இருக்குது. அவர்களுடைய நல்ல குணங்கள் நமக்கு அவர்கள்ட்ட பிரியம் வரத்துக்கு காரணமாக இருக்குது. அவர்களுடைய கெட்ட குணங்கள் அவர்கள்ட்ட நமக்கு வெறுப்பு வரத்துக்கு காரணமாக இருக்குது. நம்மளுடைய உறவும் அந்த பிரியம் வரத்துக்கு நமக்கு காரணமாக இருக்குது. நான் அப்படிங்கிற உணர்வு, அதுக்கு அடுத்தது என்னுடையது, அகங்காரம், மமகாரம்னு சொல்லுவாத, என்னோடது அப்படின்னு. இந்த உறவு பகவான்கிட்ட இருக்கணும். உலகத்தில் மனிதர்கள்ட்ட ஏற்படக்கூடிய உறவானது நிரந்தரமானது அல்ல. பகவான்கிட்ட நாம் வைக்கக்கூடிய உறவானது நிரந்தரமானது. எத்தனையோ ஜென்மங்களாக பகவானுக்கும் நமக்கு நித்திய சம்பந்தம் இருக்குது. ஆனால் நமக்கு அது புரியல. அல்ப சம்பந்தமான மனிதர்கள்ட்ட உள்ள உறவை நித்திய உறவாக நாம் நினைக்கிறோம். நித்திய சம்பந்தமான பகவான்கிட்ட நமக்கு உறவு இருக்குது அப்படிங்கிறதே நமக்கு புரியலை. அந்த உறவை நாம் பகவான்கிட்ட கொண்டோம்னா என்னானை என்னப்பன் என்பார்க்கு இன்னமுதை அப்படிங்கிறார் மணிவாச்சகர். இவன் என்னப்பன், என்னோட சுவாமி அப்படின்னு யார் நினைப்பார்களோ அவர்களுக்கு இன்னமுதா பகவான் இருக்கான் அப்படின்னு. இவன் என் பகவான், என்னோட அப்பா, என்னோட சகா, என்னோட நாயகன், என்னோட சுவாமி, இவர் ஏதாவது ஒரு வகையில் அந்த பகவான்கிட்ட நமக்கு உறவு ஏற்படணும். அந்த பிரியம், அந்த சம்பந்தம் அந்த பகவானுடைய குணங்களை கேட்கறதுனால தான் நமக்கு வரது. அது மாதிரி கேட்கணும். அதனால் சொல்கிறாள் சுகாச்சாரியால், இதம் பாகவதம் நாம புராணம் யதன் நிர்வித்யமானானாம் இச்சதாமகுதோ பயம் யோகினாம் நிருப நிர்ணீதம் ஹரேர் நாமானுகீர்த்தனம். அந்த பகவானுடைய நாமங்கள் இருக்கே, நாம் அதை சொல்கிறதுனாலையோ அதை கேட்பதுனாலையோ செய்யக்கூடிய பக்தியானது அகுதோபயமான மார்க்கம் அப்படிங்கிறது. பயமில்லாத மார்க்கம். மார்க்கம்னா வழி. மற்ற மார்க்கங்களில் பயம் என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன தவறுது பண்ணால் கூட அவன் கீழே விழ வேண்டியதான். யோக மார்க்கத்திலேயே மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மனுபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆஜ்ஞை, சகசிராரம் அப்படின்னு சக்கரங்கள் சொல்கிறோமோனும், அதில் அநாகதத்துக்கிட்ட வரத்து ஒரு இடம் இருக்குது. அந்த இடம் அதுக்கும் விசுத்திக்கும் நடுப்பில் இருக்காது. அந்த இடத்துல வந்த உடனே இந்திரன் நம்மளை கூப்பிடுவாள். குண்டலினி சக்தி எழுப்பின்னு நம்ம போகும்போது இந்திரன் கூப்பிடுவாள். என்ன கூப்பிடுவான் அப்படின்னால், சொர்க்கத்துக்கு வா அப்படின்னு கூப்பிடுவான். ஐயோ, இந்திரனே நம்மளை கூப்பிட்றான் அப்படின்னு நினச்சிண்டு நாம் பிரமித்தோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னால் கீழே விழ வேண்டியதுதான். விஸ்மயம் புனரனிஷ்ட பிரசங்காத் அப்படின்னு பதஞ்சலியினுடைய சூத்திரம் அது. அந்த இடத்துல ஒரு பிரமிப்பை அடைஞ்சோம் அப்படின்னு சொன்னால் கீழே விழ வேண்டியதா. சங்கஸ்மயாகரணம் புனரனிஷ்ட பிரசங்காத். அந்த இந்திரனோட சங்கத்தை அடைஞ்சா தேவலோகம் வசத்தியா வைகுண்டம் வசத்தியா?
வைகுண்டம் தானே வசதி. இங்கேருந்து ஒரு ஊருக்கு போகணும்னு தீர்மானம் பண்ணி நம்ம போகிற வழியில் பல ஊர்கள் வரும். அதை விட பெருசாகவும் இருக்கலாம், அதை விட சின்னதாகவும் இருக்கலாம். நம்மளுடைய நோக்கம் நேராக நாம் பத்ரிநாத்தை நோக்கி போகிறோம் அப்படின்னு சொன்னால் நடுப்பில் டெல்லியை பார்த்து பிரமிச்சு போகலாம் யாராவது? பத்ரிநாத்து தான் நாம் போக வேண்டிய இடம் அப்படிங்கிறது. அதனால் பார்த்துட்டே தான் போகலாமே தவிர அங்கேயே டெல்லியையே பத்ரிநாத்னு நினச்சிடக்கூடாது. அது மாதிரி போகிற வழிகளில் உள்ள பிரமிப்பான இடங்களை பார்த்து நின்று போயிட்டாலும் கீழே விழ வேண்டியதான் ஸ்மயம். அதை பிரமிக்காத படிக்கு நான் வரல உன்னோட அப்படின்னு இந்திரன்ட்ட சொல்லிவிட்டு நாம் மேலே போகிறதே இன்னொரு எண்ணம் நமக்கு ஏற்படும். அது என்ன அப்படின்னா, இந்திரனே கூப்பிட்டான் நாம் போகலை அப்படின்னு நம்மளை நாம் பெருமையாக, இதெல்லாம் சில பேர் என்ன சொல்வாள், நேர்மையாக சுத்தமாக இருக்கேன்பா. ஆனால் அதில் கர்வம் இருக்கும். அந்த கர்வமும் கூடாது. நேர்மையாகவும் இருக்கணும், சுத்தமாகவும் இருக்கணும், கர்வம் இல்லாமையும் இருக்கணும். ஏன்னா அப்பயே கூப்பிட்டார் சார், நான் அப்பயே அந்த பணத்துக்கே மயங்காதவன் சார், பதவிக்கே மயங்காதவன் சார் அப்படிங்கிற அந்த கர்வம் இருந்தாலும் அது தோஷம்தான். அது இந்திரன் கூப்பிட்டே நாம் போகலை அப்படின்னு நாம் ஒரு கர்வத்தை அடைஞ்சோம்னா அதுவும் கீழே விழ வேண்டியதுதான். இது யயாதி சரித்திரத்தில் நிரூபணமாகிறது. பல லோகங்களுக்கு யயாதி போகிறார். திரும்ப திரும்ப இந்திரலோகத்துக்கு போனோடனே இந்திரன் கேட்குறான், இப்படி பல லோகங்களுக்கு நீங்கள் போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னார். புண்ணியம் அப்படின்னு சொன்னார். என்ன புண்ணியம் அப்படின்னால், ஏகப்பட்டதான நாம் யாகங்களை பண்ணின புண்ணியம் அது. அதற்கு அவன் கேட்டான், இது மாதிரி உலகத்தில் வேற யாராவது பண்ணியிருக்காளா அப்படின்னு கேட்டான். இந்த பேச்சு கொடுக்குறான். இது மாதிரி புண்ணியங்களை என்னை தவிர வேற யாருமே பண்ணல அப்படின்னு யயாதி சொன்னார். அடுத்த க்ஷணம் அவரை பிடிச்சி தள்ளுக்கிட்டான். அப்போ தான் தான் பண்ண தவறுதல் புரிஞ்சுது. என்னை மாதிரி யாரும் கிடையாது அப்படிங்கிற ஸ்மயத்தை கர்வத்தை அடைஞ்சதுனால கீழே தள்ள சொல்லிட்டான் அப்படின்ன ஒன்று. அப்போ ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டார் யயாதி, சத்சுபதேயம் சத்சுபதேயம்னா, என்னை தள்ளுறத நல்ல இடமா தள்ளுன்னா. எங்கேயாவது ஒரு துர்சங்கம் அல்லது துர்ஜனம் அல்லது நிர்ஜனமாக இருக்கிற இடத்துலலாம் தள்ளிவிடாத, சாதுக்கள் இருக்கிற இடமா பார்த்து, மனிதர்களே இல்லாத இடத்துலையும் என்னை தள்ளிவிடாத, கெட்ட மனிதர்கள் இருக்கிற இடத்துலையும் தள்ளாத, கெட்ட சங்கம் இருக்கிற இடத்துலையும் என்னை தள்ளாத, சத் சங்கம் இருக்கிற இடத்துல தள்ளு. இந்த மேலேருந்து தேங்காய் விரிக்கிறது, தேங்காயை பார்த்து போடுறா, வீட்டு மேலே போட்டுவிடாத, ஆள் மேலே போட்டுவிடாத அப்படின்னு சொல்லுவார்கள். அது மாதிரி என்னை நல்ல இடத்துல தள்ளு அப்படின்னு இவர் பிரார்த்திக்கிறார் தள்ளுறவனை பார்த்து. அவன் தள்ளுறான். கீழே வந்து பிரயாக்ராஜ்னு இன்றைக்கி சொல்கிறோமே அந்த இடத்துல தள்ளினான் அவன். அங்கே யயாதியினுடைய வம்சத்தில் வந்த குழந்தைகள் பகவத்குணம் கேட்டுருக்கிறதே யயாதி கீழே உயர்த்த பார்த்தார். இன்றைக்கும் பார்த்தோம்னா ஆகாசத்துலேருந்து நட்சத்திரம் கீழே இறங்கும். அதனால தான் நட்சத்திரம் உயர்த்த பார்க்கக்கூடாதுங்கிறது. சயின்டிஃபிக்காக அவள் என்ன சொல்கிறாள், எரிகள் வந்து காற்று வெளி மண்டலத்துக்குள்ளே நுழையும் போது தீப்பற்றி எரியறது. இதெல்லாம் வெளிப்பார்வைக்கு உள்ளது. நம்ம சாஸ்திரம் இதெல்லாம் தெரியாமையே அந்த விஷயத்தை பேசுறது, கண்மூடித்தனமாக பேசுறது. இந்த பூமிக்குள்ளே ஒரு ஜீவன் பிரவேசமாகிறது. அது வந்து நேர மழையில் மேகத்தில் கலந்து, பயிரில் கலந்து, தானியங்களை கலந்து, திருப்பி உணவாக வயத்துக்குள்ளே போய் ஜீவனாக பிறக்கும்னு அந்த சிஸ்டத்தை சொல்கிறது. அப்போ யாரோ கீழே விழறா, மேலே போனால் விஷயம் வேறு, கீழே வராள் அப்படின்னு சொன்னால் அது ஒரு ஜீவன் தான். அது அதனால் என்ன புண்ணியாத்மாவாக உள்ளவா, ரொம்ப கிரேடு கூட உள்ளவாவா. எல்லா கோட்டிக்கணக்கான ஜீவன் இருக்குது, அது இதுக்குள்ளேயே சைக்கிள் ஆறுது. இதை தாண்டி சொர்க்கத்துக்கு போயிட்டு அந்த சொர்க்க அனுபவம் இறங்கி கீழே வர்றது. அது அதனால தான் அந்த நட்சத்திர உயரத்தை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது. இந்த யயாதியானவன் இப்படி கீழே உயரத்தை பார்த்துட்டு அவனுடைய பேரன்கள் தன்னுடைய புண்ணியத்தை கொடுத்து அவளை மேலே போக்கணும் அப்படிங்கும்போது அப்போ தான் யயாதி பார்க்குறான் தன் வம்சத்தை சார்ந்தவர்கள். அதனால தான் குழந்தைகளை நல்லவர்களாக வளர்க்கணும். ஏதாவது ஒரு உபயோகம் இருக்கணுமோ, மந்திரம் சொல்ல தெரியணும், சத்கர்மா பண்ண தெரியணும், புண்ணியம் பண்ண தெரியணும், முன்னோர்களை கரையேற்றி விட தெரியணும். எதுவுமே இல்லாத மாதிரி குழந்தைகளை வளர்த்தோம்னா, ஒரு வேத கிளாஸில் குழந்தைகளை சேர்க்க வேண்டாமா? ஏன்னா அவன் எதை சொல்கிறதெல்லாம் அப்புறம் இருக்கணும். நாளைக்கு ஸ்ரார்த்த மந்திரம் சொல்ல தெரிய வேண்டாமா, தர்ப்பண மந்திரம் சொல்ல தெரிய வேண்டாமா, அவனுக்கு வாயில் நுழைய வேண்டாமா, அந்த அபியாசம் வேண்டாமா குழந்தைகளுக்கு? இதோ சனிக்கிழமையிலேருந்து திரும்பி வேத கிளாஸ் ஆரம்பம்.
22ஆம் தேதியிலேருந்து வேத கிளாஸ் ஆரம்பம். அப்படிங்கிறத நாம் சமகத்தில் பாதி நவக்கிரக மந்திரங்கள், திரும்பி துர்கா சூக்தம், ஸ்ரீ சூக்தம் இதெல்லாம் கிளாஸ் எடுக்க போகிறோம். ஏற்கனவே புருஷ சூக்தம், நாராயண சூக்தம் எடுத்து, ருத்ரம் சமகம் எடுத்து, சமகத்தில் பாதி மிச்சம் இருக்குது. அதுலேருந்து மேலே கிளாஸ் ஆரம்பிக்கிறது. அதுக்கு எல்லாருக்குமே மெசேஜ் வரும். அவர்கள் அந்த கிளாஸில் கலந்து குழந்தைகளையும் கலந்துக்க சொல்லி, உபநயனமானவர்கள் வேதம் படிக்கிறதுக்கு ஃபிட்டாக உள்ளவர்கள் மட்டும், ஸ்திரீகளுக்கும் கிடையாது, உபநயனமாகாதவர்களுக்கும் கிடையாது. பூணல் போட்டு வேதம் படிக்கிறதுக்கு ஃபிட்டாக உள்ளவர்கள் மட்டும் அந்த கிளாஸில் கலந்துக்கணும் அவசியம். ஏன்னா வாக்கில் சுத்தி வேண்டாமா? அது நெற்றுவா நம்ம என்ன ஜெபம் பண்ண போகிறோமா? வைதீகத்துக்கு போக போகிறோமா? நம்ம இப்போ கோவிலில் போய் ஜெபம், அதெல்லாம் விஷயமே இல்லை. நாம் சொல்லும்போது அந்த சப்தம் வாக்கில் வரணும். ஒரு தர்ப்பணமோ பின்னாடி சிரார்த்தமோ ஒரு பூஜையோ வாத்தியார் பண்ணி வைக்கும்போது அது வாயிலேயே வரல என்ன? அது அவ்வளோ சுலபமாக வேதம் வந்துடாது. அது மாதிரி சத்காரியங்களை குழந்தைகளை பண்ணுற மாதிரி நாம் அபியாசம் பண்ணியிருந்தோம்னா நமக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். யயாதி வம்சத்தில் வந்தவர்கள் புண்ணியம் பண்ணவர்களாக இருக்கிறதுனால அவர்கள் கொடுத்த புண்ணியத்தினால யயாதி மேலே போனான் அப்படின்னு. அப்போ நாம் பண்ணக்கூடிய அந்த யோகாபியாசாதி விஷயங்கள்லாம் கீழே விழறத்துக்கு சான்ஸ் உண்டு. அதுக்காக தனியும் சொல்கிறேன். பக்தி மார்க்கம் அப்படி கிடையாது. பக்தி மார்க்கத்தில் தாவன் நிமில்யவான் நேத்திரே, கண்ணை மூடிண்டு தைரியமாக போகலாம். புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நாம நடந்து போகிறதுக்கும் அம்மா கையை பிடிச்சின்னு போகிறதுக்கும் உள்ள வித்தியாசம். நாம நடந்து போனோம் அப்படின்னு சொன்னால் தடுமாற்றம் வந்தால் முட்டி கிட்டியில் அடிபட்டு சிராய்ப்பு ஏற்படும். அம்மா கையை பிடிச்சின்னு போனோம்னு சொன்னால் அந்த குழந்தையில பார்த்தா தெரியும். ஒருத்த கையை அம்மா பிடிச்சிட்டு இருப்பா, இன்னொரு கையால் இப்படியே அலையும். கீழே விழ போகிறதே இப்படி பிடிச்சி இழுப்பா அம்மா, போகாதே அப்படின்னு சொல்லிட்டோம். எங்கே விழுந்தாலும் விழ விடமாட்டாள், பிடிச்சின்னு போய் கொண்டு சேர்ப்பாள். அது மாதிரி பகவானுடைய கையை பிடிச்சின்னு போகிற மாதிரி இது பயமில்லாததான மார்க்கம். இச்சதாம் அகுதோ பயம் யோகினாம் நிருப நிர்ணீதம் ஹரேர் நாமானு கீர்த்தனம் நிருபா அப்படிங்கிறது சம்போதனம். இங்கே ராஜான்னு அப்படின்னு நிருப நிர்ணீதம் அப்படின்னு சொல்லிட்டா ராஜமார்க்கம்னு அர்த்தம். இந்த சப்தத்தை வச்சுருந்தா தியாகராஜ சுவாமிகள் பாகவதத்திலேருந்து எடுத்து தான் ஒரு கீர்த்தனம் பண்ணுறார். சக்கணி ராஜமார்க்கம் உண்டுலகு சந்துல அப்படின்னு ஒரு கீர்த்தனம் வருது பற்றியில. ராஜமார்க்கமான ஒரு பக்தி மார்க்கம் இருக்கிறத நீ ஏன் சந்தில் போகிறேன் அப்படின்னு கேட்குறார் அந்த கீர்த்தனத்தில். அது பாகவதத்திலேருந்து எடுக்கப்பட்ட சப்தம்தான் அது. நிருப நிர்ணீதம் ஹரேர் நாமானு கீர்த்தனம் கிம் பிரமத்தஸ்ய பகுபிஹி பரோக்ஷைர் ஹாய நீதிஹா வரம் முகூர்த்தம் விதித்தம் கடேத ஸ்ரேயசே யதா. நமக்கு எது க்ஷேமமோ பிரமத்தனா சோம்பேறியா இருக்கிறது, நமக்கு எது க்ஷேமமோ அதை பற்றின விஷயங்களை நாம் சம்பாதிச்சுக்க வேண்டாமா? பிறக்கிறதவே யோகத்தோடு பிறக்கணும் இல்லையா? யோகத்தை சம்பாதிச்சுக்கணும். ஏன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அடையக்கூடிய லாபங்கள்லாம் எதனால் கிடைக்கிறது அப்படின்னு சொன்னால் நவித்யா நச்ச பௌருஷம். அவனுடைய படிப்பு, அவனுடைய முயற்சி அப்படிங்கிறதெல்லாம் ரெண்டாம் பட்சம். தெய்வத்தினாலையும் யோகத்தினாலையும் கிடைக்கக்கூடிய பாக்கியம்தான் உண்மையான பாக்கியம் அப்படிங்கிறது. பாக்கியத்தை சம்பாதிச்சுக்கணும், அது முயற்சி தான். நல்ல ஜபம், நல்ல பூஜை, நல்ல பாராயணம் இத்தியாதி காரியங்கள்லாம் பண்ணுறது, பொதுவாக தான தர்மங்கள்லாம் பண்ணுறது அது ஒரு வகை. நல்ல மகான்கள்கிட்ட நல்ல மந்திரங்களை சாஸ்திரோக்தமாக உபதேசம் வாங்கிட்டு பாராயணம் பண்ணுறது, தியானம் பண்ணுறது, ஜபம் பண்ணுறது, நமக்கு எது சௌக்கியத்தை கொடுக்குமோ அந்த ஜபங்களை பண்ணுறது, கோவிலில் தரிசனம் பண்ணணும்னா அந்த காரியங்களை பண்ணுறது, பகவானுக்கு கைங்கரியம் பண்ணுறது, அதுதான் பாக்யம். பாக்யம் பலதி சர்வத்திர தெய்வம் பலதி சர்வத்திர நவித்யா நச்ச பௌருஷம். இந்த தெய்வத்தோட பலன்தான், பாக்கியத்தோட பலன்தான்
வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணுறது. உழைப்பை எடுத்தால் ஒரே மாதிரியாக இருக்குது, நம்மளை விட அதிகமாக உழைக்கிறவாளும் இருக்கா. சௌக்கியம்னு கம்பேர் பண்ணுறதே கடுமையாக உழைக்கிறவனை காட்டிலும் உழைக்காதவர்கள் சில பேர்கள் சௌக்கியமாக இருக்கார்கள்னா உழைக்காதவர்கள்னு அர்த்தம் இல்லை, வேறு ரூபத்தில் உழைச்சவர்கள்னு அர்த்தம். இப்போ உடம்புனால் உழைக்கிறதுக்கும் புத்தியினால் உழைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கணும். அந்த வித்தியாசம் தான் நான் சொல்கிறது. அந்த உழைப்பு இருக்கணும். சின்ன வயசுலேயே உபநயனாதி பூணல்கள்லாம் போட்டோ அல்லது நல்ல சத்சங்கத்தில் சேர்ந்தோ ஏதாவது ஒரு புண்ணியங்களை பண்ணிட்டு சம்பாதிச்சுக்கணும். ஜபங்களை பண்ணி பாராயணங்களை பண்ணி யோகியதையை சம்பாதிச்சுக்கணும். 35-40 வயசுக்குள்ளே சகசிராவர்த்தியோ பஞ்சாட்சரம் இருந்ததுன்னா 5 லட்சம் ஜபம் பண்ணணும், அஷ்டாட்சரம்னா 8 லட்சம் ஜபம் பண்ணணும், மகாகணபதியோ ஏதாவது ஒரு மந்திரத்தை ஜபம் பண்ணி சித்தி பண்ணி அந்த தெய்வத்தினுடைய அருள அனுகிரகத்தை அடையணும். சும்மா சின்ன வயசுலெல்லாம் வெட்டியாக டிவியை பார்த்துட்டு அதை பார்த்துட்டு இதை பார்த்துன்னு தின்னுண்டு பொழுதை போக்கினுட்டு பின்னாடி 40 வயசு 50 வயசில் உடம்பு சொன்னதை கேட்காது. சாப்பிட்டா தூக்கம் வரும், தூங்கி எழுந்துட்டா பசிக்கும், திருப்பி சாப்பிட்டா தூக்கம் வரும். இதுதான் பின்னாடி உள்ள வாழ்க்கை அப்படிங்கிறது. அதனால் சோம்பேறிகளாக இருக்கிறவனுக்கு வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? கரையேறணும் அப்படின்னு இருக்கிறவனுக்கு வரம் முகூர்த்தம் விதித்தம் கடேத ஸ்ரேயசே யசா. வாழ்க்கையில் உத்தாரணம் அடையணும், மோட்சத்தை அடையணுங்கிறவனுக்கு சில மணிகள் போடும். கட்வான்கன் அப்படின்னு ஒரு ராஜா, ஏன்னா ராஜா ஒரு கேள்வி கேட்குறான் இங்கே மறைமுகமாக. பகவானுடைய குணங்களை கேட்டால் பகவத் சரித்திரத்தை நாமாவை சொன்னால் மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டா அது எனக்கு 7 நாள் தானே இருக்குது, இந்த 7 நாள் போருமா அப்படிங்கிற ரீதியில் அவன் கேட்குறான். இந்த 7 நாள் போருமா அதுக்கு அப்படின்னு. அதற்கு சுகாச்சாரியால் சொன்னால் 7 நாள் என்னத்துக்கு அப்படின்னு கேட்குறார் அவர். ஏன் அப்படின்னா கட்வாங்கன்னு ஒரு ராஜா 1 மணி நேரத்தில் போனான்டா ராஜன்னு. கட்வாங்கோ நாம ராஜ ரிஷிஹி ஞாத்வேயத்தாமிகாயுஷா முகூர்த்தாத் சர்வமுத்ஸ்ருஜ்ய பிராப்தவானபயம் ஹரிம். சூரிய வம்சத்தில் பிறந்த ஒரு ராஜாவன் கட்வாங்கன்னு பேர். தீர்க்கபாகுவனுடைய புள்ள ரகு, ரகுவனுடைய புள்ள அஜன், அஜனுடைய புள்ள தசரதன், தசரதனுடைய புள்ள ராமர் அப்படின்னு வரும். ராமருக்கு எள்ளு தாத்தாவர். தேவலோகத்தில் இந்திரனுக்கு ஒரு சண்டையில் உதவி செய்வதற்காக போனான். ஒரு வெற்றி கிடச்சிது. உடனே இந்திரன் கேட்டால் உங்களுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், என்ன வேணும் அப்படின்னு கேட்டால் அவர் சிரிச்சுண்டே ரங்கநாதனுடைய கிருபையினால் எல்லாம் சமர்த்தியாக இருக்குது, எங்களுக்கு குறைவுங்கிறதே கிடையாது அப்படின்னார். அதற்கு இந்திரன் சொல்கிறான், உங்களுடைய இல்லாமைக்காக நான் கொடுக்கல, என்னுடைய பிரியத்துக்காக நான் கொடுக்குறேங்கிறான். இதை நாமும் தெரிஞ்சுக்கணும். ஒருத்தருக்கு ஒரு பொருளை கொடுக்கறது அப்படிங்கிறது 2 வகை. அவருடைய இல்லாமைக்காக நாம் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அது தர்மம். அது நம் சௌக்கியத்துக்காக நாம் கொடுத்தோம்னு சொன்னால் அது தானம். அது இல்லாமைக்காக கொடுக்கறது யார்கிட்ட வேணாலும் கொடுக்கலாம். நம் சௌக்கியத்துக்காக நாம் கொடுக்கும்போது நல்ல பதார்த்தங்களாக தான் கொடுக்கணும், தகுதி உள்ளவர்களுக்கு தான் கொடுக்கணும். அதில் அல்பத்தனம் இருக்கக்கூடாது. புரியிற மாதிரி சொல்கிறேனே, ஸ்ரார்த்தங்கள் அப்பா அம்மாவுக்கு பண்ணக்கூடிய திதிகள் இருக்குது பாருங்க, அதெல்லாம் வேஷ்டி துணி இல்லாமல் பண்ணக்கூடாது. சாஸ்திரப்படி வஸ்திரம் இல்லாமல் ஸ்ரார்த்தம் பண்ணவே கூடாது. ஒரு நூலாவது இருக்கணும்னு சாஸ்திரம். 3 துணி கொடுக்கணும். இடுப்பில் கட்டிக்கிறது, மேலே போட்டுக்கிறது, திருத்தீய வஸ்திரம்னு ஒன்று 3 துணி கொடுக்கணும். 3 துணி இல்லையா 2 துணி, 2 துணி இல்லையா 1 துண்டு, ஒன்றுமே இல்லையா ஒரு நூலாவது கொடுக்கணும். துணி இல்லாமல் ஸ்ரார்த்தம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஸ்ரார்த்த காண்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி நாம் கொடுக்குறோங்கிறதே கடையில் போய் வாங்கிறதே அவனே கேட்பான், எதுக்கு சார் வேஷ்டி அப்படின்னு. அப்பாவுக்கு திதி வருது ஐயருக்கு கொடுக்கறதுக்காக என்ன அவன் ஒரு வேஷ்டி எடுத்து போடுவான், பச்சைக்கரை சேப்பு கரையில் வளவலன்னு இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த பொங்கல் தீபாவளிக்கெல்லாம் ஏனாம் கொடுக்குறா பற்றியெல்லாம் அது மாதிரி இருக்கும். 150 ரூபா 200 ரூபா அப்படின்னோடனே நமக்கும் துணிக்கு துணியும் ஆச்சு, ரொம்ப சீப்பாக இருக்குது அப்படின்னு தோணும். வாங்கிட்டு வந்துடுவோம். அவன்கிட்ட நாம் கேட்கணுமா வேண்டாமா, அப்பா இதை விட நல்ல துணி இருக்கா, நல்ல வேஷ்டி இருக்கா,
100 120 கவுண்ட்டில் நீலாகலம் கூட இருக்கா மாதிரி பளிச்சுன்னு வாத்தியார் கட்டிக்கிற மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்கணுமா வேண்டாமா? பெரும்பாலானவனாக கேட்குறது கிடையாது. ஏன்னா வாத்தியாருக்கு இது போகாத அப்படின்னு அவன் நினைக்கிறான். அதுதான் அங்கே பிரச்சனையே. இப்போ ஸ்ரார்த்தம் உங்கள் அப்பாக்கா வாத்தியாருக்கா? உங்கள் அப்பாவுக்கு ஸ்ரார்த்தமா வாத்தியாருக்கு ஸ்ரார்த்தமா? உங்கள் அப்பாவுக்கு ஸ்ரார்த்தம்னு சொன்னால் உங்கள் அப்பா இந்த துணியை கட்டுவாரா? அதுதான் இந்த கேள்வியே. உங்கள் அப்பா இருந்தால் அந்த வேஷ்டியை கட்டுவாரா? அவர் நல்ல பளிச்சுன்னு உள்ள வேஷ்டி தானே கட்டுவார். அது என்ன குவாலிட்டியில் கட்டுவாரோ அது மாதிரி குவாலிட்டியில் என்ன வேஷ்டி வாங்கி கொடுக்கணும். நாம் என்ன நினைக்கிறோம்னா நமக்குன்னு அவருக்குன்னு நினைக்கிறோம். அவருக்குன்னு நினைக்கக்கூடாது, நமக்குன்னு நினைக்கணும். அப்போ தான் நாம் பண்ணக்கூடிய அந்த தானமானது பூர்ணமாகும். தானம் எப்போ வீணாக போகும்? ஹேமாத்ரியில் சொல்லும்போது தானம் அப்படி அர்த்தலோபேனா அப்படிங்கிறார். லோபித்தனத்தினால தானம் வீணாக போயிடுங்கிறார். தானம் பண்ணுற சமயத்தில் மட்டும் கஞ்சத்தனம் வந்துடும். வாத்தியாருக்கு இது போகாதா? சொர்ணதானம்னா அப்படி பறந்து போகிற மாதிரி பேப்பர் மாதிரி இருக்கும். சொர்ணதானம் வாத்தியாருக்கு பண்ணுவாள். தசதானம் பஞ்சதானம்னு இருக்குது. சட்டத்தை பிடிச்சி சதாபிஷேகத்தில் பண்ணணும்னு வாத்தியாருக்கு பண்ணுவா. வாத்தியார் என்ன பண்ணுவார்? சொர்ணதானம் அநேகமாக வாத்தியார் தான் வாங்கி பெறத. அவருக்கு முன்னாடியோ பின்னாடியோ அதை பிரித்து என்ன லெவலில் நானே வாங்கி விடுறேன்ருவான். நீங்கள் வாங்க வேண்டாம் வாத்தியாரே, நானே வாங்கி தரேன். அந்த சொர்ணதானம் மட்டும், பாக்கி சாமான்லாம் நீங்கள் வாங்கிக்கோங்கம்பா. சொர்ணம் மட்டும் நான் வாங்கி தரேன்பார். இவருக்கு ஆசை அது என்ன அளவில் இருக்க போகிறதுன்னு பார்க்கணுங்கிறது. ஒரு நிமிஷம் இருங்க வாத்தியாரோ ஃபேன் அணைக்க சொல்கிறேன்மா. எதுக்குன்னால் அது பறந்து போயிட போகிறதேன்னு. ஃபேன் காற்றுல பறந்து போகிற அளவுக்கு தங்கம்னா அது எப்படி இருக்கும்? அது நான் பளிச்சுன்னு கொடுக்க வேண்டாமா? ஏன்னா தானங்கள்லேயே மிகவும் உயர்ந்த தானம் ஸ்வர்ண தானம் தான். தஸ்யவா அக்னேதிஹிரண்யம் பிரதிஜக்ரஹுஷா அர்த்தமிந்திரியஸ்யாபாக்ராமத் அப்படின்னு வேதம். நாம் தானம் பண்ணும்போது எதிராளியினுடைய அந்த சக்தி, அவரோட சக்தி ஒவ்வொரு தானத்துக்கு ஒவ்வொரு சதவிகிதம் நம்மக்கிட்ட வரும். அதில் ஸ்வர்ணதானத்துக்கு மட்டும் என்ன விசேஷம்னால் அர்த்தமிந்திரியஸ்யாபாக்ராமத், சரிபாதி சக்தி நம்மக்கிட்ட அப்படியே வந்துடும். அவளுடைய முழு சக்தியில் பாதி சக்தி நம்மக்கிட்ட அப்படியே வந்துடும் அப்படின்னு இருக்கு. அவ்வளோ உயர்வு ஸ்வர்ணதானம். சாஸ்திரம் சொல்கிறது, இங்கே வேதம் சொல்கிறது. இங்கே ஒரு ரிஷி எழுதி வச்சுட்டு போன விஷயமா இருந்தால் அது காரணம் வேறு. இன்றைக்கி எத்தனை தான் நீங்கள் உலகத்தில் உலோகங்களை கண்டுபிடிச்சாலும் இதை விட ஒரு சக்தி அதை விட ஒரு சக்தி பிளாட்டினம்னு சொன்னாலும் என்றைக்குமே தங்கத்தோட தகுதி குறையவே குறையாது. ஏன்னா சாஸ்திரம் சொல்கிறது. அது சொன்ன காரணம் வேறையாக இருக்கும். அது உலகம் முழுக்க தங்கம்தான் மதிப்பு மிக்க பொருள்லேயே உயர்வானது, முதல் கிளாஸில் உள்ளதுன்னு இன்னி வரையில் இருக்கணும். நீங்கள் என்ன காலத்தினால தற்காலிகமாக சிலது உயர்ந்தா மாதிரி காண்பிக்கப்பட்டாலும் டாலர் உயர்வாக இருக்குது, கச்சா எண்ணெய் உயர்வாக இருக்குது, பூமி உயர்வாக இருக்குது, நீங்கள் என்ன தான் சொன்னாலும் தங்கத்துக்கு அப்புறம்தான் எல்லாமே. ஏன்னா வேதம் சொல்கிறது அக்னே ஹிரண்ய கர்ப்ப கர்ப்பஸ்தம் ஹேமபீஜம் விபாவசோ அனந்த புண்ணிய பலதம் அதசாந்திம் பிரயச்சமே அப்படின்னு. அதனால் அந்த சொர்ணதானம் பண்ணுறதே நன்னா பண்ணணும் அப்படின்னு இருக்குது. அதில் கஞ்சத்தனம் கூடாது. அது மாதிரி எந்த தானம் பண்ணினாலும் நல்லதாக பண்ணணும். இப்போ ஒரு பசுமாடுன்னா ரூபாயை சொல்கிறோம் நாம், 25,000 ரூபா இருக்கட்டும் 30,000. எனக்கு தெரிஞ்சு யாராவது ஒரு 3 லிட்டர்லேருந்து 5 லிட்டர் கறக்கிற மாதிரி இருக்கணும்மா மாடு அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டதே கிடையாது. ஒரு 5 லிட்டர் வேலைக்கு கறந்தாதானே ஒரு குடும்பத்துக்கு, 3 லிட்டர் கறந்தாதானே ஒரு குடும்பத்துக்கு அது உபயோகமாக இருக்கும், சம்சாரியான குடும்பத்துக்கு. அப்படி சொல்லியே யாரும் மாடு வாங்கிறதே கிடையாது. பணத்தை சொல்லி தான் வாங்குகிறோம் நாம். இதே நமக்குன்னா அந்த கணக்கு பார்த்து தான் வாங்குவோம் நாம். தானம் அப்படிங்கிறது கஞ்சத்தனத்தினால வீணாக போயிடும். நமக்காக தானம் பண்ணிக்கிறோங்கிற எண்ணம் இருந்தால் அந்த கஞ்சத்தனம் வராது. இந்திரன் சொல்கிறான், நான் எனக்காக பண்ணுறேன்னு உங்களுக்காக இல்லை, உங்களுக்கு என்ன வேணும்னு கேளும். கட்டுவாங்க கொஞ்சம், நான் எல்லாமே இருக்குது என்கிட்ட, நீ கொடுக்கணும்னு ஆசைப்பட்டால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நீ தேவன், நான் மனுஷன், எனக்கு இன்னும் மிச்சம் எவ்வளோ வயசு இருக்குது அப்படிங்கிறத நீ சொல்லு, ஞான திருஷ்டினால் உனக்கு தெரியும், நீ சொல்லு. எதுக்காக என்ன இல்லை, எனக்கு அதை தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். இந்திரன் கண்ணை மூடிட்டு வேறு ஏதாவது கேளுங்கோ அப்படின்னா, ஏன்னா
நான் உங்களை சந்தோஷமாக அனுப்பணும்னு நினைக்கிறேன், எனக்கு அதுதான் சந்தோஷம், உண்மையை சொல்லுன்னா. இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்குண்ணா இந்திரன், இன்னும் 1 மணி நேரம் தான் நீங்கள் உயிரோடு இருப்பேன் அப்படின்னு சொன்னான். இன்னொருத்தராக இருந்தால் பேரண்டு அழுது ஊரை கூட்டி எல்லாம் பண்ணுவார்களோன்னு கட்டுவாங்கனுடைய அந்த அதுதான் அபியாசங்கிறது. தீரஸ்தத்திர நமுக்கியத்திங்கிறான் பகவான். அந்திம காலம்னு தெரிஞ்சாலும் அந்த தீரத்துவம் மாறக்கூடாது. சௌக்கியமாக இருங்கோ, எல்லோரும் க்ஷேமமாக இருங்கோ, பகவானை மறக்காதீங்கோ, தர்மத்தை மறக்காதீங்கோ, நம்ம பரம்பரையோடது அந்த பழக்கம். இப்படிலாம் சொல்லிவிட்டு சிவா ராமா கிருஷ்ணா அப்படின்னு கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணின்னு உயிரை வர்றவா எத்தனை பேர் இருக்கா? எங்கள் அப்பாவை கூப்பிட்டு இன்னும் சில மணி நேரம்தான் இருப்பார் அப்படின்னு டாக்டர் சொன்ன உடனே எங்கள் அப்பா சொல்கிறார், வாத்தியாருக்கு சொல்லு, கிராமத்தில் தான் தகனம் பண்ணணும், பரியூஷித தோஷம்னு பேர். அப்படின்னா இன்றைக்கி காலமானால் இன்றைக்கே பண்ணிவிடணும், நாளைக்கு பண்ணினா அது தோஷம், அது சம்ஸ்காரம் பண்ணினா அது பழையதை பகவானுக்கு கொடுக்குற மாதிரி. அக்னி பகவானுக்கு ஆகிதாக்னி சம்ஸ்காரம் இல்லையா, அதனால் இன்றைக்கே பண்ணணும். எனது சகோதரியெல்லாம் வெளியூரில் இருந்தால் அவள்கிட்டலாம் இப்பயே சொல்லிவிடு, வரவா வரட்டும், வராதவா போட்டோம், அவளுக்காகலாம் வெயிட் பண்ணாத. அதெல்லாம் விட ஒரு ஆச்சரியம், ஆகிதாக்னிகளுக்கு அந்த உடம்பில் அந்தந்த இந்திரியங்களில் ஸ்வர்ணம் வைக்கணும். கண்ணில், மூக்கில், காதில், வாக்கில், ஹிருதயத்தில், கையில், இந்த இடத்துலலாம் தங்கம் வச்சு சம்ஸ்காரம் பண்ணணும்னு இருக்குது. அதுக்கு தங்க பிளேட்டு வச்சு அதை கட் பண்ணி துகள்கள் வச்சுருக்கேன் பீரோவில், இந்த இடத்துல வச்சுருக்கேன், தடுமாறாத 1 லட்ச ரூபா பணம் மாற்றி வச்சுருக்கேன் முதல் நாள் செலவுக்காக. இதெல்லாம் சொல்லிவிட்டு இந்த படுக்கையை விட்டு இறக்கு, உன் மடியில் என்னை படுக்க வச்சுக்கோ, படுக்கையில் உயிர் போகக்கூடாது. இப்படி பேசுவாள் ஒருத்தர். எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் பேசி நான் பார்த்துட்டு கிடையாது. ஐயோ நான் போகிறேனே அப்படின்னு தானே அழுவா எல்லாரும். வாத்தியாருக்கு சொல்லு, இந்த மாதிரிலாம் பண்ணுன்னு சொல்லி யாராவது பார்த்துருக்கேல? அந்த சம்ஸ்காரம், அந்த காரிய தர்மத்தில் உள்ள நம்பிக்கை அது. அப்படின்னா ஒருத்தன் ஜீவனை விடணும். கட்டுவாங்கன்னு சொல்கிறான். இப்போ உன் உதவியை நான் எதிர்பார்க்குறேன். என்ன உதவி அப்படின்னா,